அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க வந்து எம்பியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாஜக ஓட்டளிங்க. இல்ல 2024 ஏப்ரல் 19க்கு அப்புறம் அடுத்த 29ல பார்த்தா போதும்னு மக்கள் நினைச்சாங்கன்னா திமுக வாக்களிக்கலாம். இதுதான் குறைஞ்சபட்ச வித்தியாசம். தேர்தல் முடிச்ச உடனே இந்த பகுதிகளெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு நேரா போயிட்டு அண்ணன் போட்ல பீட்ல உட்காந்துப்பாரு. வெளியே வந்து யாரையும் மக்களை பார்க்க தயாராக இருக்க மாட்டார்கள். உலகத்தையே ஆட்டி படுத்துறது கொரோனா. கொத்து கொத்தா மக்கள் செத்தும்போது வெளியே வந்தா நமக்கு நோய் தொத்திக்குமோன்னு பயந்து மக்கள் எப்படி செத்தா நமக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு எம்பி தேவையா? நிறைய இடத்துல வந்து இந்த ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்லாம் தோண்டி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் வீட்டில இருந்து தோண்ட ஆரம்பிச்சு சன் டிவி வரைக்கும் எடுத்துட்டு போனா கட்டுக்கட்டா கேபிள்ஸ் கிடக்குதான். அதாவது அரசாங்க பணத்துல இரவோடு இரவாக வீட்டுக்கு அடியில பதுக்கப்பட்ட கேபிள்களெல்லாம் தோண்டி எடுக்கலாம். சோ அதை ஓவர் நைட்ல பண்ண முடிய தெரிஞ்ச எம்பி அவர்களுக்கு 5 ஆண்டுகளாக மழை வரும் போதெல்லாம் வெள்ளக்காடாக மாறி மக்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பது எப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அவருக்கு வந்து அதுக்கு ஒரு விடை தெரியவில்லை. பார்லிமெண்ட்ல மக்களோட பிரச்சனைகளை பேசுவதற்கு எம்பி வேண்டும்னா மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும். இல்ல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட பொன்னாடையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு எம்பி வேணும்னா திமுக வாக்களிக்கலாம். இப்படி அடிப்படை வித்தியாசங்களை கூறி மக்களிடம் நாங்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். பயங்க நரேந்திர மோடி அவர்கள் வருகை என்பது நரேந்திர மோடி அவர்களே சொன்னது போல பல பேர் வயிற்றுல வந்து வயிற்ற கலக்கிட்டு இருக்கு. ஐயோ நரேந்திர மோடி வராரே அப்படிங்கிற பயம். எப்பயுமே போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வரும்ல, அந்த மாதிரிதான் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாங்கன்னா மக்கள் பணத்தை சுரண்டி மக்கள் பணத்தில் சொகுசு வாழ்க்கை நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு பயம் வருது. அந்த அடிப்படையிலே அவர் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது பழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. மக்கள் நரேந்திர மோடி அவர்களை எந்த அளவுக்கு ஏத்துட்டு இருக்காங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி வரும்பொழுது தமிழக மக்கள், குறிப்பாக சென்னையில் உள்ள மக்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் என்ன என்பதை வெளிக்காட்டுவார்கள். அதே போல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்களிக்கும் பொழுதும் இந்த உண்மை வெளியே வந்து அண்ணா சேகர்பாபு அவர்களுக்கு நான் ஜூன் 4ஆம் தேதி இதுக்கு நான் பதில் கூறுகிறேன்.